ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ் காயின் எல்லாமே வந்து பெரிய லெவலில் அப்பாக இருக்குது. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட $65,000 வந்திருக்கு. இது இன்னும் மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டோக்ஸ், பெப்பே, ஷிபா இப்படியான நாங்கள் யூஸ் பண்ணுற மீம் காயின்கள், சின்ன சின்ன காயின்கள் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுகளோட அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். நீண்ட காலமாக இதோட அப்டேட்டுகள் ஒன்றும் நாங்கள் பார்க்கல. டவுனில் இருந்ததால் நான் சொல்லியிருந்தேன்னா கேட்டாக்கள்லாம் இப்போதைக்கு செல் பண்ணாங்க வச்சுக்கொள்ளுங்க. மார்க்கெட் ஏறக்குள்ளே உங்களுக்கு தேவையானதை சேல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மார்க்கெட் ஏறி இருக்குது. ஸோ இதில் அப்டேட்டை பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் எல்லாமே டெலிகிராமில் ஃப்ரீ ஏர் ட்ராப் தான் பார்த்து கொண்டு வந்தாங்க. ஸோ இன்றைக்கு ஒரு சேஞ்சுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் உங்களோட நாலேஜை கொஞ்சம் வளர்த்துக்கொள்ளுங்க. ஸோ விஷயத்தை பார்க்குறதுக்கு மேல் நமது கிரிப்டோ ஹாபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரைட், இப்போ வீடியோக்கு வருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து $52,000 வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது. 52 இருந்து இப்போ 66,000 வரைக்கும் டொப்புக்கு போயிருக்கு லாஸ்ட் 2-3 டேஸில். ஸோ அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 49,000 வரைக்கும் போயிருந்தது. டே சார்ட் தான் நான் இப்போ இதில் காட்டுறேன். 49 இருந்து ஏறி இறங்கி இப்போ கடைசியாக இப்போ 66,000க்கு வந்திருக்கு. இது வந்து 80க்கு போகுமென்று கூட இது சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. பட் என்ன தான் இது மேலே போனாலும் மறுபடியும் இது கீழே வரும். ஸோ ஏறி இறங்கி கொண்டு தான் இருக்க போது. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கார்கள். இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுங்கள். சேல் பண்ணணும்னு நினைக்கிறார்கள், இப்போ சேல் பண்ணலாம். பட் பை பண்ணாதீங்க. இந்த டைமில் நீங்கள் பை பண்ணாதீங்க பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி எங்களோட ஃபேவரட் பெப்பே காயினை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.0 தள்ளி 11.97 இருந்து இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. இதில் டே சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் 0.50 தள்ளி 633 வரைக்கும் இது கீழே டவுன் ஆகிருந்தது. ஸோ அந்தளவுக்கு கீழே இறங்கி இருந்தது. அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 0.50 தள்ளி 5.85 வரைக்கும் கூட இறங்கி இருந்தது. இப்போ கொஞ்சம் மார்க்கெட் அப்பாகி கொண்டு கொண்டிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸாக தான் இப்போதைக்கு இருக்குது. பட் இதை விட கொஞ்சம் கூட போகும்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ரைட், அதனால் இப்போ யாரும் பை பண்ண வேணாம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சேல் பண்ணுறாக்கள் சேல் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்ப்போம் ஷிபா காயின் என்ன ப்ரைஸில் இருக்குன்றதையும். ஷிபா காயின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் இருந்த ப்ரைஸை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு சைவர் கட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 3 டேஸ் 4 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது 0.40 தள்ளி 15 இருந்து இப்போ 21 வரைக்கும் போயிருக்கு. பட் இதில் ஒரு சைவர் இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே குறையும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஷிபா வந்து இன்றைக்கும் வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆள் பெரிய அளவில் பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்லியன் கணக்கான டோக்கன்ஸை பேர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் மார்க்கெட் பம்பும் வந்து பெரிய அளவில் இருக்குது. ஸோ ஷிபா இனுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஏறிக்கொண்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோக்ஸ் வேணால் நாங்கள் டோஜியை பார்ப்போம். டோக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்ததுன்னு இந்த டோஜி காயின் வந்து பார்த்திங்கன்னா 0.12608 நிற்குது. இதுவும் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் இப்போ ஏறி இருக்குது. லாஸ்ட் 3-4 டேஸாக 0.08 வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் டவுன் ஆகிருந்தது. ஏறி இருக்குது. ஸோ இன்னும் இது ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது டொன் வந்து பார்த்திங்கன்னா டொன் காயின் வந்து அந்த டெலிகிராமோட சிஇஓ வந்து அரெஸ்ட் ஆகினவுடனே பெரிய அளவில் டவுன் ஆகினது. 4.44 வரைக்கும் போனது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டு ரிக்கவர் ஆகி வருது. நேற்று வந்து 6 கிட்ட போயிருந்தது. இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குது. இதே போல் பிஎன்பியை பொறுத்த வரைக்கும் பைனான்ஸோட காயின் வந்து 471 வரைக்கும் டவுன் ஆகிருந்தது. இன்றைக்கு வந்து 618 வரைக்கும் லாஸ்ட் 2-3 டேஸில் போயிட்டு இப்போ 598 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் 620 வரைக்கும் போகும்ண்டு 620 650 வரைக்கும் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி எத்திரியம் ETH வந்து பார்த்திங்கன்னா ETHம் வந்து 2150 வரைக்கும் டவுன் ஆகிருந்தது ரீசெண்ட் டேஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2654 போகுது. ஸோ எல்லா காயினுமே பெரும்பாலும் மார்க்கெட்டில் ஏறிக்கொண்டு தான் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது நியூ லிஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் எங்களோட டெலிகிராம் பொட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஏர்ன் பண்ணதில் எங்களோட டோக்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டான ப்ரைஸ் 0.30 தள்ளி 54 அது 0.20 தள்ளி 118 வரைக்கும் போனது. பிறகு மார்க்கெட் இறங்கி கொண்டு வந்து
இப்போ இன்றைக்கு வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா 0.308457 இருக்குது. அதே மாதிரி டோக்ஸுக்கு அடுத்து தான் நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஹம்ஸ்டாரை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஹம்ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா 0.001 லிஸ்ட் ஆகி 0.014 வரைக்கும் மேக்ஸிமம் சில செகண்டில் போனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இது வந்து டவுன் ஆகி கொண்டிருக்கு. இப்போ 0.005 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்னும் டவுன் ஆகி வந்து கொண்டு இருக்குது. பார்க்க தெரியும். என்னென்னா நிறைய பேர் இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சது எல்லாமே சேல் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய நாங்கள் எதிர்பார்த்து வேலை செஞ்சது எல்லாமே எங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் வரலன்னொடனே ஆக்கள் எல்லாருமே செல் பண்ண துவங்கிட்டாங்க. ஸோ நானும் அதை என்ன செஞ்சிட்டேன், கன்வெர்ட் பண்ணிட்டேன். ட்ரேட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் ஏறக்கூடிய ஒரு கோயினாக நான் வாங்கி வச்சுருக்கேன். வித்ட்ரா பண்ண கொஞ்சம் காசு ஒரு $20 என்னத்துக்கு வித்ட்ரா பண்ணுவானு நானும் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது சரியோ அதை பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நொட்காயினையும் பார்ப்போம். நொட்காயின் வந்து லிஸ்ட் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹம்ஸ்டார் மாதிரி தான் 0.307779 லிஸ்ட் பண்ணவங்க 0.03 வரைக்கும் பம்ப் ஆகினது. பிறகு மார்க்கெட் டவுனில் போயிட்டு இப்போ இன்றைக்கு 0.2089 நிற்கிது. இதே மாதிரி தான் ஹம்ஸ்டாருக்கும் நடக்க சான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பெரிய அளவில் ஒரு பம்ப் ஒன்றும் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக டவுனில் இருக்குது இந்த நொட்காயினும் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா TRX 0.15 இருக்குது. மார்க்கெட் வந்து மிக பெரிய அளவில் பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா FTT என்ற ஒரு காயின் வந்து 80% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்றைக்கு 24 ஹவர்ஸில். அதே மாதிரி லூசன்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹம்ஸ்டார் தான் இன்றைக்கு 14% டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் 24 ஹவர்ஸுக்குள்ளே 14% டவுன் ஆகிருக்கு, 15%. ஓகே, ஸோ அதனால் நாங்கள் பெரும்பாலானாக்கள் இன்றைக்கு சேல் பண்ணுறதால இந்த ஹம்ஸ்டார் நிலைமை. ஸோ இவ்வளோ தான் இந்தியன் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கோயின்கள் எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ அதில் வந்து இந்த டைமில் நீங்கள் இந்த மார்க்கெட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி சேல் பண்ணக்கூடியதை சேல் பண்ணி ப்ராஃபிட் எடுங்க. இல்லை இதை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். நாங்கள் முதலே சொல்லியிருந்தோம், நாங்கள் ஒரு $5 $10 வாங்குறத வந்து நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்கனாலே பெரிய ப்ரைஸ் வரக்குள்ளே ஏர்ன் பண்ணலாம் என்று சொல்லியிருந்தாங்க. அதன்படி செய்யுங்க. நாங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்த சின்ன சின்ன காயின்களில் ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. சின்ன சின்ன அமௌண்ட்டுகளால் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற ஃப்ரீ ஏர் ட்ராப்புகள் தான் டெலிகிராமில் இருந்து ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. அதன்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ அனலைஸ் ஒரு ரீசெண்டாக வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன சின்ன அப்டேட்டுகளை தந்திருக்கேன். ஸோ அதனால் இதில் விட்டு வெளியே வந்திருந்தோம் நாங்கள். ஸோ அதை இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் என்ன மாதிரி கூடியிருக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த டெலிகிராம் போட்டுகளில் ஜாயின் பண்ணாதாக ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் லிங்க் கிட்டத்தட்ட ஒரு 25 லிங்க் வந்து வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இந்த டெலிகிராம் போட்டில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. XMBR வந்து நாளையோட எண்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் செஞ்சுக்கொள்ளுங்க. கேட்ஸும் வந்து விரைவில் விட்ரோல் கொடுக்க போகிறாங்க. மீமி 5 இதுகள் விட்ரோ கொடுக்குறாங்க. ப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது மேஜர் ஏஜென்ட் 301 இதிலெல்லாம் விரைவில் விட்ரோல் கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஹம்ஸ்டாரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் 2 வந்து போய் கொண்டிருக்குது. சீசன் 2லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறார்கள். தொடர்ந்து செய்யுங்க. கேம் அதில் ப்ளே பண்ணாதீங்க. ஓகே, எங்களோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.